மாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 16/3/2019 பங்குனி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று முழுவதும் சித்தயோகங்க. இன்று 7:19 வரைக்கும் தசமி திதி. பங்குனி மாதம் வளர்புரை தசமி திதி. இதுதான் சிராத்த திதி, தவச திதி. சரிங்களா? அடுத்தது இன்று இரவு 10:08 வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம். பிறகு பூச நட்சத்திரம் ஆரம்பம். காலையில் மணி 6:24 7:54 வரை குளிகை காலம். காலை மணி 9:24 10:54 வரையும் ராகு காலம். மதியம் 1:54 முதல் 3:24 வரைக்கும் யமகண்டம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். இன்னைக்கு மேசத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சந்திரன் ராகு, தனுசில் கேது சனி குரு, மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன். இன்னைக்கு சந்திரன் பாருங்க, மிதுனத்தில் சாயந்தரம் 4:38 தான் இருக்கார். அதுக்கப்புறம் கடகத்துக்கு மாறிடுவார். இன்னைக்கு குரு, தட்சிணாமூர்த்தி, முருகன் ஸ்தலம் இதெல்லாம் போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால ராமர் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். சரிங்களா? அடுத்தபடியாக 12 ராசிகளை பார்ப்போம். மேச ராசி. மேச ராசிக்கு பாருங்க, ராசியில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லா வேலையும் ஓடுதுங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. அடுத்தபடியாக 3ல் ராகு சந்திரன். இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, துணிச்சல் வருது, சகோதரர்களால் நன்மை, எல்லா வகையிலும் நன்மையாக இருக்குங்க. திடீர்னு பக்தி வேறு எல்லாம் மீறுது. சரிங்களா? எல்லாம் சரி, ஆனால் குழப்பமாக இருக்கீங்க, டென்ஷன் வேறு. இன்றைக்கி நாள் சரியில்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் நடக்கிற மாதிரி கடைசி நேரத்தில் நடக்க மாட்டேங்குது. எல்லாம் ஒத்தி போகுது. நாளைக்கு தான் வச்சுக்கணும். சரிங்களா? அதனால் மெதுவாக இன்றைக்கி டென்ஷனே ஆகாதீங்க, மெதுவாக தள்ளுங்க. அடுத்தபடியாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாருங்கள், பேசியே நஷ்டம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அந்த மாதிரி நாளுங்க. இன்றைக்கி இப்போ அவங்களுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம், தூக்கமாக வருது, அவங்களுக்கு வீண் செலவு வருது, எதுக்கு எடுத்தாலும் கோபம் தாங்க இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி மெதுவாக ரிஷபராசிக்காரங்க டென்ஷன் ஆகாமல் தள்ளுங்க. சரிங்களா? அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்கள், உங்களுக்கு சந்திரனும் ராகு மேலே உட்காந்துருக்காரு. 11ல் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. சகோதர வகையில் லாபம், பிரயாண ஏற்பாடுகள் நடக்குது. மகிழ்ச்சியான நாள் தாங்க. ராசி அதிபதி புதன் போய் வக்கரம் பெற்று சனி பார்க்கறது கொஞ்சம் சிறப்பு இல்லைங்க. உடல் ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் சிரமங்கள் இருக்க தான் செய்யும். சரிங்களா? இன்றைக்கி சிறப்பான நாள் தான், சந்தோஷமாக தாங்க. உடலை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியம் தேவை. அடுத்தபடியாக கடகராசி. கடகராசி பாருங்க, பிள்ளைங்க புத்திர வகையில் தாங்க ரொம்ப தேவையில்லாத கவலைப்படுறாங்க. புத்தியும் கொஞ்சம் கெட்டு போகுது. கொஞ்சம் கையில் பணப்பழக்கம் இருந்தாலே கொஞ்சம் புத்தி சரி வராது. ரொம்ப நிதானமாக நடந்துக்கணும். இன்றைக்கி அதிகமாக செலவு, தண்ட செலவு, கால் பாதத்தில் வேறு ஏதாவது நலிவுகள் ஏற்படும், வாகன வகையில் செலவு, இது மாதிரி இன்றைக்கி செலவு தாங்க. பணம் தட்டுப்பாடே வராது, பணப்பழக்கம் தான் இருந்துக்கிட்டே இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ட செலவு தான் நீ அதிகமாக நடக்கும். சரிங்களா? அடுத்தபடியாக சிம்மம். சிம்மராசிக்கு பாருங்க, உங்களுக்கு 5ல் போய் கேது உட்காந்துட்டார். ஆன்மீகத்தில் ரொம்ப சிறப்பு. இப்போ குரு வர அங்கே உட்காந்துக்கிட்டார். அப்போ குரு ரொம்ப சிறப்பான பலனை தர்றார். 11ல் வேறு ராகு இருக்கிறார். இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, புத்திர வகையில் அதிகமாக செலவு பண்ணுறீங்க. ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டமாக இருக்கீங்க. மெடிடேஷன், யோகா இதிலெல்லாம் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. சரிங்களா? இன்றைக்கி நல்ல நாள் தாங்க. அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசிக்கு பாருங்கள், பிரயாணம், தொழிலுக்காக திட்டம்,
தொழில் ஆரம்பிக்கலான்னு ஒரு திட்டம் வந்துடும். அடுத்தது வீட்டுக்காரங்கள்ட்ட நண்பர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கடுமையாக நடக்கிறீங்க, அதை குறைங்க. சாயந்தரத்துக்கு மேலே பணம் வருதுங்க, பொருள் சேருது. நல்ல நாள் தாங்க இன்றைக்கி, எல்லா வகையிலையும் வெற்றி தான். சரிங்களா? சாயந்தரம் வரைக்கும் பொறுமையாக இருங்க. அடுத்தபடியாக துலா ராசி. துலா ராசிக்கு பாருங்க, உங்களுக்கு சனி 3ல், குரு 3ல், தைரியஸ்தானத்தில் போய் 3 கிரகம் இருக்குது. கேது 3ல் இருக்க. சாயந்தரத்துக்கு மேலே பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது, குஷி தான். இருந்தாலும் வீட்டுக்காரங்க கை தாங்க வாங்கியிருக்கோம். சரிங்களா? அதெல்லாம் நைஸாக விட்டுருங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். சரிங்களா? வாகன யோகம் வருது, வாகனத்தில் செலவு வருது, கடன் வாங்க வேற யோசனை வருது. சரிங்களா? கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. பிரயாணத்துக்கு திட்டம் தீட்டுங்க. நல்ல நாள் தான் இன்றைக்கி. சரிங்களா? துலா ராசிக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள். அடுத்தபடியாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாருங்கள், சாயந்தரம் 4:38க்கு மேலே சந்திராஷ்டமம் வருது. அது வரைக்கும் இன்றைக்கி பொழுதுனைக்கு வெட்டி அலைச்சல், வீண் வேலை, இந்த மாதிரி நாள் தான் நடக்குது. சரிங்களா? இன்றைக்கி சிறப்பான நாள் தான். ஆமாம், தங்க நகை வாங்கிறதுக்கு யோஜனை வருது. சரிங்களா? குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, சுப காரியங்கள், இது மாதிரி சிறப்பான நாள் தாங்க. நல்லா இருக்குது, தைரியமாக இருக்கலாம். அடுத்தபடியாக தனுசுங்க. தனுசுக்கு பாருங்க, உங்களுக்கு சந்திரன் சனி நம்ம மேலேயே இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா வெட்டி வேலை, வீண் அலைச்சல், ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. சாயந்தரம் 4:38க்கு மேலே சந்திராஷ்டமம் வேற ஆரம்பிக்குது. இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க. மறதி படும், நஷ்டம் ஏற்படும், காணாமல் போகும், இது மாதிரி ஏதாவது தொல்லைகள் ஏற்படும். ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க. மகர ராசி. மகர ராசிக்கு பாருங்கள், பணம் வருது, பொருள் வருது, சாயந்தரத்துக்கு மேலே பிரயாணம் வேறு வருது, வெட்டி அலைச்சல் தான், உடம்பு வேற ஒத்துழைக்க மாட்டேங்குது, கவலை தான். ஒரு பக்கம் திருமண வேலை நடக்குது, சுப காரியம், சுப செலவெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அது மாதிரி நாளுங்க. இன்றைக்கி நல்ல நாள் தாங்க. அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்கள், ராசியிலேயே உங்களுக்கு புதன் இருக்க, 5ல் ராகு, லாபாதிபதி குரு ஆட்சி ஆகிட்டார். கவலையே வேண்டாங்க கும்பராசிக்கு. அதனால் நல்ல துணிச்சல் வருது, சகோதர வகையில் ஆதாயம் கிடைக்குது, பூர்வீகத்தால் லாபம், புத்திசாலித்தனத்தால் எல்லா வகையிலையும் ஜெயிச்சுக்கிட்டு வர்றாங்க. சாயந்தரத்துக்கு மேலே பணம் வருதுங்க, பொருள் வருது. இன்றைக்கி கும்பராசிக்கு ரொம்ப நல்ல நாளுங்க. அடுத்தபடியாக மீனம். மீனம் பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப முயற்சி எடுத்து தானே நிர்வாகத்தில் ஈடுபட்டு, தொழிலில் ஈடுபட்டு, சிறப்பாக தொழிலை நடத்துறதுக்கு எண்ணம் தீட்டுறீங்க. இது நல்லாவும் சக்ஸஸ் ஆகிடும். ஏன்னா குரு ஆட்சி ஆகிட்டார். அப்போ ரொம்ப நம்ம மெனக்கட்டு எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சுருவோம். அடுத்தாப்பில் தொழிலுக்காக சொத்து வாங்கிறது, சிலது விற்கிறது, இது மாதிரி எண்ணம் வருதுங்க. அதெல்லாம் தொழிலுக்காக ரொம்ப மெனக்கட்டு தொழிலை ஒரு வழியாக அந்த சனி ஒரு வருஷமாக நம்மளை பாடாப்படுத்திடுச்சு. அதெல்லாம் இப்போ கரெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த 55 நாளில் குரு உட்காந்துருக்காருங்க. அதனால் நல்ல உழைப்பு இருக்குது உங்களுக்கு. தலைவலி தான், டென்ஷன் தான், இருந்தாலும் காரியம் நடக்கும்போது கொஞ்சம் குஷி வருதுங்க. சரிங்களா? இன்றைக்கி நல்ல நாள் தான். நாளை பார்க்கலாம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.